நாளீடு செய்தி. கள்ளக்காதலார் பறிபோன 3 உயிர்கள். இன்றைய தேதி 25/4/2026. இன்றைய நாளீடு செய்தி. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியை சேர்ந்தவர் சத்யா. இவர்களுக்கு அதே பகுதி காமலாபுரம் பகுதியை சேர்ந்த ராஜ்குமாருக்கு இவங்களுக்கும் 15 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. பையனுக்கு 10 வயசு, பொண்ணுக்கு 7வது படிக்கிறாங்க, அவங்களுக்கு 12 வயசு. ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்கிறாங்க. இவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன ஒரு கரும்பாலை, தன்னுடைய அந்த சத்யாவுடைய அப்பா வீட்டு பக்கத்துலேயே ஒரு கரும்பாலையில் வெள்ளம் தயாரிக்கிற மண்டியை அமைச்சு கணவன் மனைவி 2 பேரும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கணவன் ராஜ்குமாருக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கிற காரணத்தினால சத்யா அவங்கள விட்டு பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு அந்த கரும்பாலையில் இவங்க மட்டுமே வெள்ளம் தயாரிக்கிறாங்க. இவங்களுக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்காங்க. அவங்க கணவருக்கு தவறான உறவு இருக்கிறதுனால, கருத்து வேறுபடுறதுனால இவங்க தனியாக இருக்காங்க. தன் தகப்பனுடைய காட்டு நிலத்திலேயே இருக்கிறாங்க. அப்படி வெள்ளம் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நாள் இவங்க ஜான்சன்பேட்டை பகுதியில் இருக்கிற பகுதிக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அதை வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்யும் வேலைக்கு கடைக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு நபரோட இவங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறுது. இதனால் அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையே கள்ளக்காதலாக மாறுது. அந்த கள்ளக்காதலில் காதலிக்கிறார் இல்லையா, அவருக்கும் ஒரு 2 குழந்தைங்க இருக்குது. இந்த கள்ளக்காதல் விவகாரம் அவங்களுக்கு ஜான்சன்பேட்டையில் இருக்கிறார் இல்லையா, அவங்களுடைய சம்சாரத்துக்கு தெரிய அவங்க இவரை விட்டு பிரிஞ்சு வாழ போயிட்டாங்க. இவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல் போயிட்டாங்க. இதை நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த ஜான்சன்பேட்டைக்காரர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஓமலூர் பகுதியிலேயே அந்த கள்ளக்காதலி இருக்கிற பகுதியிலே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்கி இருந்திருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களாக இந்த கள்ளக்காதலி இவர்கிட்ட பேசலை. கள்ளக்காதல் இவர்கிட்ட பேசாத காரணத்தினால கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. மறுபடியும் அந்த பெண் வீட்டுக்கு போயிருக்காரு. சத்யாங்க பெண் வீட்டுக்கு போயிருக்காரு, கள்ளக்காதலி வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க போன் கதவு மூடிட்டு ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. வேற ஒருத்தர்கிட்ட யார்ட்டையே பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கதவு திறந்தவொன்னே அவங்ககிட்ட ரொம்ப சண்டை போட்டிருக்கிறாங்க. அதை தத்தி கேட்டு அந்த பெண்ணுடைய பையன் 10 வயசு பையனையும் வெட்டி கொன்னுட்டாங்க. இன்னொரு பெண்ணு அந்த பெண்ணுடைய மாமா வீட்டுக்கு போயிருந்ததுனால அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. இந்த கள்ளக்காதலி சத்யாவையும் பயங்கரமாக தாறுமாறாக வெட்டியிருக்கிறாரு. கை மணிக்கட்டெல்லாம் துண்டாயிடுச்சு. சத்தம் போட்டு வெளியே ஓடும்போது அவங்க அப்பா அம்மா காப்பாற்றி இவங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. சேர்த்தி இவங்களே இறந்துட்டாங்க, அந்த கள்ளக்காதலியும் இறந்துட்டாங்க. கொலை செஞ்சவரும் தன்னுடைய பெல்ட்டால் தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டாங்க. இது மிகப்பெரிய அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. தொடர் கள்ளக்காதல் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இதுக்கு தான் நாங்கள் ஆட்சி மாற்றம் வரணும் அப்படி நாங்கள் சொல்கிறோம். உடனே எங்களை தற்கொலைங்கிறீங்க. புதுசாக வர்ற முதலமைச்சர் இந்த கள்ளக்காதலுக்கு தடை விதித்து இது போன்ற சம்பவங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கணுங்கிறத மட்டும் நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. நான் உங்கள் பேஸ்புக் சரவணன். டாடா.